பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறீர்கள், ஒரு சில இந்த ஊழியத்தை உற்சாகமாக நீங்கள் தாங்குறீங்க, உதவி செய்கிறீங்க, உங்களையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அந்த ஊழியத்தை நடத்துகிறது தேவாதி தேவன் நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு வாரமும் தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயான்னு சொல்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஊழியத்திற்காக இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவி ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய சபை காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. அதே போல் மிஷனரிகள் நார்த் இந்தியாவில், யூபியில், இன்னும் பீகாரில், ஒரிசாவில், ஆந்திராவில் எங்களுடைய மிஷனரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நாங்கள் மாதம் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக இந்த பெதஸ்தா மிஷன் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தி, சுதந்திர தினத்தில் எப்படி சுதந்திரம் பெற்று நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதுங்கிறதுலையும், இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கிறதுங்கிறதையும் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது, ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக, சாபத்தின் நிமித்தமாக சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக தான், அந்த நிம்மதியை கொடுக்கிறதுக்காக, பாவத்தை நீக்கிறதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிறதை கடந்த வாரத்தில் சொன்னேன். இரண்டாவது, அவர்தான் பாரத்தை சுமக்கிற தேவன். மனிதனுடைய பாரத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிற தேவன். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தது மட்டுமல்ல, எல்லாருடைய பாரத்தையும் சுமக்கிறவர். அவர் பாரத்தை சுமக்கிறவர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். நாலாவது, அந்த ஆண்டவர் தான் என்ன செய்யறான்னு சொன்னாக்கி, ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் பரலோகத்திற்கு கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். நம்ம இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை எத்தனை வருஷம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நம்ம போகிறோம். மரித்த பிறகு எங்கே போகிறோம்? மரித்ததுக்கு பிறகு யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, மரித்ததற்கு பிறகு 2 இடம், ஒன்று நரகம் அல்லது மோட்சம். நம்ம நரகத்துக்கு போகிறோமா, மோட்சத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படிங்கிற சில கேள்விகளில் இருக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் அதற்காக உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். லூக்கா அதில் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19-20, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவரே ஆவலோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்று சொன்னது போல அநேகருக்கு நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அற்புதம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தொலைபேசியின் மூலமாக பேசுகிறதை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்குது. அநேகர் அற்புதம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, உங்களுடைய டிவி நிகழ்ச்சி வரும்போதே
நாங்கள் அதை பார்க்கிறதற்கு முழங்கால நின்று நாங்கள் பார்க்கிறோங்கிறாங்க. சில எங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அந்த எப்படியாவது அந்த ஜெபத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவுக்குள்ள எங்களுக்கு அற்புதம் நடந்திருக்குது. நிறைய பேர் பார்க்காதவர்கள் எல்லாம் புதுசா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியை. உங்களுடைய செய்தியின் மூலமாக அநேகர் அற்புதம் பெற்றார்கள், அற்புதம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அற்புதம் பெற்றோம் என்று சொல்றீங்க. அன்று ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செய்தி ஆண்டவர் எங்க கூட பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆனால் இந்த நாட்களில் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் செய்தி என் கூட ஆண்டவர் பேசுறது போலவே இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய நாமம் மையப்படட்டும், கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் லூக்காவில இருந்து 2 வசனத்தை வாசி கேட்டோம். போன வாரத்தில் நம்ம வாசித்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. ரட்சிப்புல மகிழ்ச்சி, விடுதலையில மகிழ்ச்சி, விடுதலை கிடைத்தா மகிழ்ச்சி. அதை அங்க சொல்லும் போது, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். 20ஆம் சங்கீதம் 5வது வசனம். அப்போ மகிழ்ச்சியை கொடுக்கிறது. விடுதலை என்றால் விடுதலை கிடைக்கிறது. ரட்சிப்பினால் மகிழ்ந்து. விடுதலை கிடைத்த உடனே ஒரு மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சி? ஏதோ கொஞ்ச நேரத்துக்காகவா? இல்ல. அந்த மகிழ்ச்சி எங்கே, எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது, அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் கடந்த நாட்களில் பார்த்தது போல அந்த கடைசியாக ஒரு நித்திய மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அருமையானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். உலகத்திலே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரணம் நிச்சயமா உண்டு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை இயேசு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசி கேட்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் அவரே கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, பாவம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் சம்பளம் மரணம், மரண தண்டனை. ஆனால் அந்த பாவத்தை நீக்கி நித்திய ஜீவனை கொடுக்கிறது யாருன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அதை நான் வாசி கேட்கும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேங்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் வழி. நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னது போல, இயேசு கிறிஸ்து மதமாற்ற வரல. ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்க, நிம்மதி கொடுக்க, விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் இயேசு வந்தா. அப்படியானால் இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது என்ன நாம் பார்க்கிறோம் சொன்னா, அவர் தாங்க வழி, அவர்தான் வழி. இயேசுவே நீர் வழி என்று சொல்லி பாருங்க. அந்த வழியில தான் அவர் வழி, நான் வழிங்கிறாரு. இரண்டாவது சத்தியம், உண்மை, அவர்தான் சத்தியம். சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அவர் பண்ண பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசி கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் உலகத்தில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், தேவையானதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் தேட வேண்டியது முதல்ல என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜ்யத்தை தேட வேண்டும்.
இன்னைக்கு என்ன தேடுகிறோம்? உலகத்துல எல்லாவற்றையும் தேடுறோம், ஆனா ராஜ்யத்தை மட்டும் தேடுறதில்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேடுறதில்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது என்ன? அருமையானவர்களே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஓடலாம், எதெல்லாம் தேடலாம், இதெல்லாம் தேடுறீங்க, உழைக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் தேட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது. ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமியில உங்களுக்கு என்ன வீடு, உங்களுக்கு என்ன தேவை, அதெல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாலே நீங்க தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது என்ன? அவர்தான் நானே வழியும் சத்தியம் சொன்னார் அல்லவா? அப்ப வழி என்றால் இயேசு, சத்தியம் அப்படின்னு சொன்னா அவர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம ஜாதி உட்பிரவேசிக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி என்று சொன்னால் எப்படி? வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவன் ராஜ்யம் என்று சொன்னால் ராஜ்யத்திற்கு போகிற காரியங்கள் என்ன? தேவ ராஜ்யத்துக்கு போகிற காரியங்கள், ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மேலான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசி கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரியத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது அவர் எழுதும்போது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். மேலான காரியங்கள், அதுதான் ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தேடும் போது உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, அது தானா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு ராஜ்யத்துக்குரியது, ஆராதனைக்கு போகிறது ராஜ்யத்துக்குரியது, ஜெபம் பண்றது ராஜ்யத்துக்குரியது, வேதத்தை வாசிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது, உபவாசம் போடுறது ராஜ்யத்துக்குரியது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தேடுங்கள். ஆராதனைக்கு போகிறது ராஜ்யத்துக்குரியது. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தது. 122ஆம் சங்கீதம் 1ஆவது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா? மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் அப்படின்னா 122ஆம் சங்கீத கடைசி வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அப்படியானால் மேலானவைகள் என்ன? மேலானவைகள் தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்கள். தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். வார வாரம் நாம் தேவனுடைய ஆராதிக்கிறோமா? அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோமா? அருமையானவர்களே, தேவனை ஆராதிக்க வேண்டாம், ஆலயத்திற்கு போக வேண்டாம், சரியான நேரத்திற்கு போக வேண்டாம், சரியாய் தேவனை ஆராதிக்க வேண்டாம், நன்றாக பாட வேண்டாம். ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம், பாடுறவங்க பாடுறாங்க, நாம சும்மா இருப்போம், அப்படி கிடையாது. ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னா நல்ல ஜெபம் பண்ண வேண்டும், நல்ல பாட வேண்டும், பிரசங்கத்தை கேட்க வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்கும் போது தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அதான் இயேசு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யம், அருமையானவர்களே, ஏன்னா அவர் பண்ண பிரசங்கத்தில் அதான் சொல்ற, இயேசு தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நான் வாசித்த லூக்காவிலே பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான் தெரியுமா? ஐஸ்வர்யவான் அவன் நல்ல ஐஸ்வர்யத்தில் நல்லா இருக்கிறான். பாருங்க, ஐஸ்வர்யவானை பார்க்கும்போது அங்க சொல்லப்படுகிற வார்த்தை 19வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, ஐஸ்வர்யவான் எல்லாம் இருக்கிறது ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து, பாருங்க, அவனுக்கு எல்லாம் இருக்குது, நல்ல ஐஸ்வர்யவான், பேரே ஐஸ்வர்யவான். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்யறான் தெரியுமா? வாசல்ல ஒருவன் தரித்திரன் இருக்கிறானே, அவனை கண்டுகொள்ளவில்லை. ஐஸ்வர்யம் வரும்போது தரித்திரரை நினைப்பதில்லை.
ஆம் அருமையானவர்களே, நாம நல்லா இருக்கணும், நீங்க நல்லா தான் இருக்கணும். நான் ஐஸ்வர்யம் வர வர முதல் ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது கூட யாருக்காவது உதவி செய்ய நினைப்பாங்க. அந்த கஷ்டப்படுறவங்களே கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டாங்கன்னா கீழே இருக்கவங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்படின்னு தெரியல. ஆனால் அதுக்கு தான் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். நாம் எந்த நிலைமையில இருந்தோம் அதை நினைத்து பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நீங்க ஒரு ஐஸ்வர்யமான இருக்கலாம், நல்ல வசதி படைத்தவர்களா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்தது? இது என்னுடைய சம்பாத்தியத்தில். ஆனால் தரித்திரன் ஒருவன் இருக்கிறானே, வாசல்ல இருக்கிறான், அவனை யாரும் பார்க்கவில்லை நினைத்துக் கொண்டு நீங்கள் அவனை பார்க்காமல் இருக்கலாம். அவனுக்கு யாருங்க இருக்கிறாங்க? அவன் ஒரு அனாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவனுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவன் யாரும், அவனுக்கு யாரும் இல்லை நினைக்கலாம். ஆனால் அவனை பார்க்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அந்த தரித்திரனை ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் ஏன் அந்த தரித்திரன் கஷ்டப்படணும் நினைக்கலாம். ஏன் அவன் கஷ்டப்படணும்? அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே அப்படிலாம் கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த தரித்திரன் அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் இவனை நினைக்கிறானா அல்லது இவனுக்கு உதவி செய்யறானா, இவனை பார்க்கிறானா என்று சொன்னா பார்க்கல. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அங்க கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் நான் பார்க்கிறேன். யார் தெரியுமா? அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவன் செய்த தர்மங்கள், ஜெபங்களும் தர்மங்களும் ஆண்டவருக்கு நினைவு போட்டதா இருக்கிறது. அங்கிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கொர்நேலியுவிடம் போய் சொல்லு, உன் ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிற ஜெபமா இருக்க வேண்டும். உன்னுடைய தர்மங்கள் ஆண்டவருக்கு செய்கிற காணிக்கைகள், 2வது தான தர்மங்கள் செய்யறது கூட அது தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலா இருக்கிறது. ஆனால் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்றார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆனால் தரித்திரனை பார்க்கிறோமா? தரித்திரனை பார்க்கிறதில்லை. ஆனால் இங்கே வாசல்ல இருக்கிற அந்த தரித்திரனை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவன் மேசையிலிருந்து விழுகிற துணிக்கை, அந்த சாப்பாடை கூட அவனுக்கு கொடுக்கிறதுக்கு மனமில்லாம இருக்கிற ஐஸ்வர்யவான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, நித்திய ஜீவன் யார் இடத்துல இருந்து வருகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். நித்திய ஜீவன் எங்கிருந்து வருது தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் அவரால் தான் உண்டாகிறது. அவர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னார். அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யவான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எல்லாம் இருக்குது. ஆனா தரித்திரனை நினைக்கவில்லை. ஒரு நாள் தரித்திரன் வியாதிப்பட்டு லாசரு இறந்து விட்டான். ஆனால் அவன் இறந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவன் என்ன நிலைமையில இருந்தான்? தரித்திரன் அவன் என்ன நிலைமையில இருந்தான் பாருங்க. நாய்கள் வந்து அவனுடைய புண்ணுகளை நக்கிட்டு பார்க்கிறோம். 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 22ஆம் வசனத்துல 2 பேருமே மரித்தார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்தான். முதல்ல தரித்திரன் மரித்தான், லாசரு மரித்தான். அவனுடைய அடக்கத்திற்கு வந்தது யார் என்று சொன்னால் தேவதூதர்கள். அருமையானவர்களே, உலகத்தில் ஒருவேளை தரித்திரனா இருக்கலாம், உங்களை மனிதர்கள் மதிக்காம இருக்கலாம், என்ன என்று கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நிச்சயமா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வா. உங்களை ஒரு நாள் அவர் குறை வைக்க மாட்டா. ஆனால் நீங்கள் தேட வேண்டியது சத்தியத்தை தேட வேண்டும், சத்தியத்தின் மேல் நடக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நானும் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன் தான். ஆனா என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட வறுமை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம், ஏன் எனக்கு இதுல நீங்கவில்லை? நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல.
பேருக்காக கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க. தாத்தா பாட்டி கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், இப்படி இருந்தாக்கி தரித்திரம் தான் வரும். ஆகையால் உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாக உண்மையாய் கிறிஸ்தவராக இருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பா. ஐஸ்வர்யவானும் பாருங்க, லாசரு மரித்தான், அடக்கமானப்பட்டா. யார் அடக்கமான தெரியுமா? அவனை பாருங்க, அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டா. அவன் மரித்தவுடன் அவன் அடக்கத்திற்கு அவனை கொண்டு போவதற்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். உலகத்தில் ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஒன்னும் இல்லாம இருக்கலாம், என்னை இப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறாரா, இப்படித்தான் இருக்கணுமா? ஆனா ஒன்று மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார். ஆனால் அவர் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார், பரலோக ராஜ்யத்தை. அதனாலதான் இங்கே நாம் பார்க்கும்போது அந்த 22ஆம் வசனத்துல தரித்திரனும் மரித்தான், தேவதூதர்கள் அவனை ஆபிரகாமுடைய மடி கொண்டு போய் விட்டார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா. ஐஸ்வர்யவான சும்மா அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா பணம் இருக்குது, நிறைய சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க அடக்கத்துக்கு, அடக்காராதனைக்கு எல்லாம் வந்து அடக்காராதனை பண்ணியிருப்பாங்க. அவளை வழி அனுப்பியிருப்பாங்க. எப்படி தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லி பரலோகத்துக்கு வழி அனுப்பியிருப்பாங்க. அவரை அடக்கத்துக்கே யாரும் வரல, அனாதை போனோம்னு சொல்லுவாங்க. அனாதையா இருந்திருப்பார் தரித்திர. ஆனா அவருடைய சரீரம் தான் இங்கே, அவருடைய ஆத்மாவை தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே வாழு வரைக்கும் இந்த சரீரம் நம்மோடு இருக்கும், மரணத்துக்கு பிறகு சரீரம் இங்கே இருக்கும், நம்முடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும், பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அதுதான் இந்த காரியத்தை இயேசு சொன்னார். இந்த ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கமானப்பட்டான். இவனுடைய அடக்கம் ரொம்ப இதா இருந்திருக்கும், ஏன்னா ஐஸ்வர்யவான் ஆச்சே. இவனுடைய அடக்கம் நன்றாக இருந்திருக்கும். எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க பண்ணின காரியங்கள். சிலர் உதவி செய்வாங்க. எப்படி செய்வாங்க தெரியுமா? உதவி செய்யறது செய்துட்டு 10 பேர் சொல்லி காட்டுவாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் உங்களுக்கு செய்தேன். இல்ல அவங்க பேரை நோட்டீஸ்ல போடுற மாதிரி தான் உதவி செய்வாங்க. இந்த மாதிரி தான் செய்கிறதை மற்றவர்கள் போற்றணும், மற்றவர்கள் பெருமையா பேசணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீ வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உதவி செய்ய வச்சிங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கடைசியாக இந்த 2 பேரும் மரித்து விட்டார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடி. அப்படி சொன்னா என்ன அப்படின்னா பரதேஸ். இயேசு சொல்ல பாருங்க, கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் போது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஒரு கல்லனை சொல்றாருல, அதே போல இந்த தரித்திரன் பரதேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஆபிரகாம் மடிக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் மரித்தான். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா நீங்க 23ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். பாருங்க, எதை பார்க்கிறான் என்று சொன்னால், இங்கே பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறது, ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறான். தரித்திரனோ ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான், அதை இவன் பார்க்கிறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இவன் அல்லவா நம்முடைய வாசற்படியில் இருந்தவன், இவனுக்கு அல்லவா நம்ம ஒரு ஆகாரம் கொடுக்கவில்லை, இவனை அல்லவா நாம் விசாரிக்காமல் இருந்தோம், இவனை அல்லவா நாம் அற்புதமா நினைத்தோம், இவன் ஒரு பிச்சைக்காரன் நினைத்தோமே. ஆனா இன்னைக்கு இவனுக்கு கிடைத்த வாழ்வு என்ன? ஆபிரகாமுடைய மடி. அதுதான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம். அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் வாழ்றோம் போகிறோம் என்று சொல்லல, நமக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஆனா கீழே நீங்க படித்து பார்க்கும் போது இவன் என்ன நடக்கிறான் தெரியுமா? என்ன 24ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். ஐஸ்வர்யவான் ஒருவேளை கிறிஸ்தவனாக இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஆபிரகாமை பற்றி தெரிந்திருக்குது. ஆபிரகாம் என் தகப்பனே அப்படிங்கிறான் பாருங்க. அவன் சொல்றான், அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமை பற்றி தெரிந்திருக்கிறது.
பரதேசத்தை பத்தி தெரிந்திருக்கிறது, பரலோகத்தை பத்தி தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்ல. இப்ப நினைக்கிறான், ஐயோ அக்கினியில வேதனைப்படுகிறனே, நரகத்துல வேதனைப்படுகிறனே, என்னை காப்பாத்துகிறது யாரு? நரகத்துல இருக்கிற இங்க காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்றான். ஆனால் அங்கே ஆபிரகாம் இருக்கிற இடமே வேற, லாசரு இருக்கிற இடம் வேற. அந்த லாசரு இருக்கிற இடத்துக்கும் அவன் இங்க ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. வர முடியாது. இல்ல அவனுடைய விரல் பாரு தண்ணியில முக்கி என் நாக்கில் ஒரு சொட்டு விட சொல்லுங்கன்னு சொல்லி வர முடியாதுப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் நினைக்கிறான், ஐயோ என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்காவது இந்த நரகத்துக்கு வரக்கூடாது, அவங்களுக்காவது நரகத்தை பத்தி சொல்லுங்க சொல்லி 5 பேர் இருக்காங்க என்னுடைய சகோதரர்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 27ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு எப்படியாவது சொல்லி அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்கன்னு சொல்றது தாங்க சொல்றாருங்க. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் உங்களை வந்து என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, எல்லாம் நம்ம கண்களை மூடுமா? நீங்க நினைக்கிறீங்க உலகத்தில் நம்ம இருக்க வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பெரிய பெரிய ஆளு பணக்காரன் ஆகணும், இது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பணக்காரனாக இருந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான், ஏழையா இருந்த லாசரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான், ஆபிரகாமுடைய மடிக்கு போனான். அப்போ நான் ஏழையாக தான் இருக்கணுமா நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை ஏழையாக இருக்க சொல்லலை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யத்துக்குரிய நீங்கள் தேடும்போது நீங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து நாமத்திலே கொடியேற்றுவீங்க. ராஜ்யத்துக்குரிய தேடும்போது ஆண்டவருக்காக நீங்கள் காணப்பட முடியும். எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, என்னை மோட்சத்திற்கு பரலோகத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துன்னு சொல்றீங்களா? உலக வாழ்க்கை கொஞ்ச நாள், தேவனோடு கூட இருக்கிற நாட்கள் நித்திய காலம், நித்திய ஜீவன் இருக்கிறது. பாவத்தோடு கூட பரலோகத்துக்கு போக முடியாது. அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை கொடுக்கிறது இயேசுதான். நரகத்துக்கு போனா எந்த விடுதலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நரகத்துக்கு போகலாம், பெரிய வாசலா இருக்கும், அதான் பாதாளம். ஐஸ்வர்யவான் கிடைக்கிற இடம். ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணது ஒருவேளை கிறிஸ்தவம் வரப்படி அடக்கம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவரு கிறிஸ்தவ தான், ஆபிரகாம் தகப்பனேங்கிறார். அடக்கத்தில் சொல்லியிருக்கலாம், நீ பரலோகத்துக்கு தான் உன்னை அனுப்புறோன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கலாம், எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க சொன்னதெல்லாம் போய் ஆனா வந்தது பாதாளம். அருமையானவர்களே, நீங்க எத்தனையோ தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க போக வேண்டாம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டாம். பூமியில பட்ட வேதனைகள் போதும், பூமியில பட்ட கஷ்டங்கள் போதும். இதுல இருந்து விடுதலை பெற்று கடைசி நாளில நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒன்று ஆண்டவராய் இயேசுவினுடைய வருகை இருக்கிறது. அப்படி இல்லை மரணத்திற்கு பின் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போகணும். அதை என்ன ஆயத்தப்படுத்தும் சொல்லி நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய இந்த தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. உலகத்திலே வாழ்ந்து உலகத்தில் அழிந்து போவதற்காக அல்ல. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை அறிந்து நீங்க சொன்ன வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொன்னது போல ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி ஒரு ராஜ்யத்திற்கு வர கர்த்தர் உதவிச்சபடியாக ஜெபிக்கிறப்பா. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகள் சொன்னது போல மேலான காரியங்களை நாட கர்த்தர் உதவிச்சபடியாக ஜெபிக்கிறங்க. தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னது போல ஆமாண்டவரே, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்திற்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தாவே பூமியிலிருந்து விடுதலை பெறும்போது ஆண்டவரே அவங்க பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும்பா. பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அதை ஆயத்தப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம மயமப்பட முடியாத ஜெபிக்கிறோம். அவங்க கட்ட அந்த வார்த்தை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைச்சு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.